ஏறக்குறைய நாம ஒரு தீர்க்கதரிசி ரேஞ்சுக்கு போயிட்டோங்க. நாமன்னா என்ன சொல்றேன், ஒரு 4, 5 நாள் முன்னால பதிவுல சீமான் ஐயாவ பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அவர் இடைத்தேர்தல்ல எப்படியாவது உள்ள வந்துரணும்னு சொல்லி, ஒரு அப்பா இறந்து படுத்திருக்க, இன்னொரு அப்பா தோள தட்டி கூப்பிட்டு, "மகனே எப்படியாவது நீ உள்ள போயிரணும்னு" சொன்னார் இல்லையா? அதுக்கு சில வழிகள் இருக்கு அவர் உள்ள போறதுக்குன்னு ஒரு சில வழிகள சொல்லியிருந்தோம். அந்த வழிகள்ல ஒண்ணு ஆல்ரெடி நடந்துருச்சு. அதாவது சீமான் ஐயா தனக்கு பிறந்த ஒரு மகளுக்கு இப்ப பிறந்த மகளுக்கு தாய்மாமன தத்தெடுத்தார். தாய்மாமன தத்தெடுத்து, அந்த தாய்மாமன் சீர் வந்து உடனடியா வந்து அவருக்கு சேர்ந்துருச்சு. இப்ப என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்து ஒரு மாமாவ தத்தெடுத்திருக்காரு. அந்த மாமா யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா நயினார் நாகேந்திரன். இப்ப 2 நாளைக்கு முன்னால நடந்த ஒரு பிறந்த நாள் விழா மேடையில, திரு சரத்குமார் அவர்களுடைய பிறந்த நாள் விழா மேடை. அதுல பார்த்தீங்கன்னா, ஐயா சரத்குமார், ஐயா தனியரசு, சீமான் ஐயா, நயினார் நாகேந்திரன் ஐயா, இவங்களெல்லாம் நம்ம மேடையில பார்த்தோம். இந்த மேடையில ஒரு சீமான் ஐயா புகழ்ந்து தள்ள, என் மாமா நயினார் நாகேந்திரன்னு சொல்ல, அவரு என் மாப்பிள சீமான்னு சொல்ல, அடேயப்பா! மேடை களை கட்டிருச்சுங்க. அந்த மேடை களை கட்டியிருக்கும்போது அவர் என்ன சொன்னார்ன்னா, இதே மாதிரி எலக்ஷனுக்கு முன்னால இந்த மேடை இப்படி இருந்திருந்தா, தேர்தலுடைய முடிவுகள்லாம் வேற மாரி இருந்திருக்கும். அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் ஐயா ரொம்ப ஆதங்கப்பட்டுக்கிட்டாரு. வேற மாதிரி தான் இருந்திருக்கும். ரொம்ப வேற மாதிரி இருந்திருக்கும். சேர்ந்து நிக்காம போயிட்டீங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் ஐயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதாவ பொறுத்தவரைக்கும், பாரதிய ஜனதா கட்சியில இருந்த மாநில தலைவர்கள் எல்லாம் சிறந்த ஒரு பண்பாளர்கள், மரியாதையா பேசுவாங்க. அ எச். ராஜா ஐயா, அம்மா தமிழிசை, இப்போ கடைசியா நயினார் நாகேந்திரன் ஐயாவுக்கு முன்னாடி இருந்த அண்ணாமலை ஐயா. அவங்க வரைக்கும் அதுக்கு முன்னால நெறைய தலைவர்கள் இருந்திருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த கட்சிக்கேன்னு ஒரு மரியாதை இருக்கும். பாரதிய ஜனதாவ பொறுத்தவரைக்கும், தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள நுழைய முடியல, பெரிய அளவுல அவங்க சாதிக்க முடியலன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு அரசியல் கட்சியா அந்த கட்சியுடைய பிரமுகர்கள், அந்த தலைவர்கள் எல்லாம் கொஞ்சம் எனக்கு பொறுத்தவரைக்கும் தமிழகத்த பொறுத்தவரைக்கும் நல்லா நேர்த்தியான ஆளுகளா இருப்பாங்க. அந்த வரிசையில இவரு எப்படி வந்தாருன்னு எனக்கு தெரியல. நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசுற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னால இருந்தவங்களுக்கும், இவர் பேசுறதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஏறக்குறைய பாஜகவ ஒரு நெருக்கடிக்கு கொண்டு வந்த ஒரு பெருமை வந்து ஐயா நயினார் நாகேந்திரன சாரும். 11% 2024 பார்லிமென்ட் எலக்ஷன்ல இருந்த அந்த ஓட்டு சதவீதத்த 3% கொண்டு வந்த பெருமையும் நயினார் ஐயாவ சாரும். அது நல்லது தான். ஒரு வகையில நல்லதுன்னு கூட சொல்லிக்கலாம். பேச்சுலலாம் வந்து கொஞ்சம் கூட தரம் இல்லாம அவரு பேசுனது, விஜய்ய பத்தி பேசுனது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு தரமில்லாத ஒரு வார்த்தைகள். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஒரு தலைவர் வந்து அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஒரு அரசியல் தலைவர். விமர்சனங்கள் அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. அது வச்சதோடைய விளைவு நம்ம பார்த்துட்டோம். 11லிருந்து 3 சிறப்பான ஒரு முன்னேற்றம் பாஜகவுக்கு. இப்ப வந்து இவரு என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாரி ஒரு மேடை வந்து தேர்தலுக்கு முன்னால இருந்திருந்தா, சீமான் ஐயா, தனியரசு ஐயா, சரத்குமார் ஐயா, இவரு எல்லாம் சேர்ந்து பிஜேபி எல்லாம் சேர்ந்து இருந்திருந்தா, எப்படி இருந்திருக்கும் தேர்தலுடைய முடிவு? இப்ப இவரு நயினார் நாகேந்திரன் ஐயா பார்த்தீங்கன்னா, கையில ஒரு கயிறு கட்டியிருக்காரு. அந்த கயிறுல பக்காவா தாவேகா கொடி கலர். ஒரு மஞ்சள் கயிறு, ஒரு சிகப்பு கயிறு பக்காவா கட்டியிருக்காரு கையில. நான் அந்த படம் உங்களுக்கு மேல போடுறேன். இப்ப இவரு என்ன பண்ண போறாருன்னு நினைக்கிறேன், சீமான கொண்டு வந்து இதுல கோர்த்து விட்டுட்டு, பிஜேபியில கோர்த்து விட்டுட்டு, பிஜேபியோட கதைய மொத்தமா முடிச்சுட்டு, இவரு தாவேகால சேர்ந்தாலும் சேர்ந்துருவாரு போல தெரியுது. ஏன்னா, அரசியல்ல எல்லாமே நடக்கக்கூடியவை தானே. சீமான் ஐயா வந்து பாஜகவோட கை கோர்க்கிறாரு, திமுகவோட கை கோர்க்கிறாரு, அதிமுகவோட கை கோர்க்கிறாரு. அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் வரும் நிலைமையில இருக்குது இப்ப தமிழ்நாடு அரசியல் நிலவரம். இதுல இதுவும் ஒரு வாய்ப்பு இருக்குதானே. இவரு எல்லாம் பேசி சீமான கோர்த்து விட்டு, சீமான் அவர்களுடைய கதைய மொத்தமா முடிச்சுட்டு, பிஜேபியும் ஏறக்குறைய கதைய முடிச்சு விட்டுட்டு, இவரு தாவேகால வந்து சேர்ந்துருவாருன்னு நெனைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு.